வணக்கம். திருப்பூர் சகோதரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது சனிப்பெயர்ச்சி 29 மார்ச் 2025 நடைபெற உள்ளதால் மேசராசி அன்பர்களுக்கான ராசி பலன். நவகிரகங்களில் கர்ம கிரகம், தொழில் கிரகம், ஆயுள் கிரகம் ஆகிய சனி பகவான் சூரியனுடைய மைந்தன். இவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். உலகத்தில் அனைத்து கர்மாக்களுக்கும் தலைவர் இவரே. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் சனி ஆயுள் ஸ்தானம் வலுவடைந்திருந்தாலும் சனி பகவானுடைய பலம் இருந்தால் அவருக்கு ஆயுள் தீர்க்கும். குருவிற்கு பார்வை பலன் உள்ளது போல் சனி பகவானுக்கு ஸ்தான பலம் உண்டு. சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. குறிப்பாக மேசராசி என்பவர்கள் நட்புக்குரியவர், பாசத்துக்குரிய மேசராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மீனத்திலிருந்து 3, 7, 10 என்னும் பார்வையில் ரிஷபராசியை, கன்னி ராசியை மற்றும் தனுசு ராசியை பார்க்கிறார். மேசத்திற்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் என்னும் பாக்கியஸ்தானம், வருமானம், ருணரோகம் மற்றும் பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்தி மேசராசி என்பவர்களுக்கு அனைத்து வளங்களையும் கொடுக்க போகிறார். ரிஷபத்தில் இருக்கும் சுக்கிரனை தூண்டுவதால் அவருக்கு அந்த இடத்தில் நட்பு உண்டாகிறது. மேலும் கன்னியில் உள்ள புதனும் நட்பு, தனுசுவில் இருக்கும் குருவை தூண்டுவதால் அந்த இடமும் சமமாக உள்ளதால் மேசராசி அன்பர்களுக்கு 2, 6, 9 என்னும் ஸ்தானத்தில் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்பொழுது 12ஆம் இடத்தில் வருவதால் வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். இனிமேல் அவருக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக வருவதால் குடும்பஸ்தானத்தில் ரணருண ரோகத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தில் அனைத்திலுமே வெற்றி உண்டாகக்கூடும். 12ஆம் பாவம் என்பது அயன சயன போகம். எனவே இதில் மட்டும் விரயத்தை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக விரயம் என்றாலே ஒரு சுப விரயமாக 12ஆம் இடம் என்பது பாதத்தை குறிக்கும். எனவே ஒரு சனி பகவானுக்கு வந்த ஒரு காலணியை சுப விரயமாக செய்து நல்ல காஸ்ட்லியாக ஒரு காலணியை அணிந்து அதை சுப விரயமாக்கி கொண்டால் மேசராசி என்பவர்களுக்கு அனைத்து வளம் உண்டாகும். ராசி பலனுடைய தாரக மந்திரமாக மகிழ்ச்சி உண்டாகும், பணவரவு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இனி வருங்காலத்தில் சனிப்பெயர்ச்சி முன்னிட்டு மேசராசி என்பவர்களுக்கு உறவினர் நட்பு, ஆதரவு உண்டு, மனநிறைவு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். எதிரிகள் பயம் குறையும். கடன் தீரும். ரொம்ப நாளாக வராத பணம், நிலுவையில் இருக்கும் பணம் எல்லாம் வந்து சேரும். வீடு வாகன யோகம். மன அழுத்தம் குறையும். சகோதர சகோதரி மூலம் நட்பு உண்டாகும். சொத்து சேரும். ஆன்மீகம், தோற்ற பொலிவு இவை அனைத்துமே கைகூடும். கவலை மறந்து மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலம் இனி வருங்காலம். வெளிநாட்டு யோகம். வெளிநாடு போக வேண்டும் என்ற நிறைய நண்பர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். இனிமேல் அவர்களுக்கு வரும் சனிப்பெயர்ச்சியில் வெளிநாட்டு போகும் யோகம் உண்டாகும். சேமிப்பு குறையும். எதிரிகள் தொல்லை கூண்டோடு ஒளியும். அவதூறாக பேசியவர்கள் உங்களிடையே வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு உங்களிடம் நட்பு பாராட்டுவார். வம்பு வழக்கில் இருந்து அனைத்தும் நீங்கள் விடுபடக்கூடிய காலம் வரும். பதவி உங்களை தேடி வரும். வராத பணம் கைக்கு கண்டிப்பாக வரும். காணாமல் போன பொருள்கள் உங்களை வந்து அடையும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயர்வீர்கள். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. என்ன கோர்ஸ் படிக்க வேண்டுமோ அதையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அனைத்து மாணவ செல்வங்களுக்கு ஞாபக மறதி இல்லாமல் ஞாபகங்கள் கைகூடும். மேசம் ராசியில் இருக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கு இனிமேல் பொற்காலம்தான். அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமை என்று முருகனை வழிபட்டுவது சிறப்பு. குறிப்பாக வெயிலுக்கு அரளிப்பூ சாற்றி மலைமேல் இருக்கும் முருகனை வழிபடுவதால் வாழ்க்கையில் பெரும் புகழ் உண்டாகும். கணவன் மனைவி இருக்கும் நட்பு பிரிவு அனைத்தும் சரிசமமாக இந்த முருகனை கும்பிடுவதால் உங்களுக்கு தம்பதிகளுடைய ஒற்றுமை கைகூடும். செவ்வாய்க்கிழமை என்று
ராகி களி செய்து அதில் ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவதால் மலைமேல் இருக்கும் முருகனுக்கு தீராத கடன் தீரும். மேசராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இவர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. இவர்கள் அதிர்ஷ்டமான இவருக்கு திசைகள் பார்த்தீங்க என்றால் கிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். மேசராசி என்பவர்கள் நாள்தோறும் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ என்று 6 முறை நாள்தோறும் எழுதி வந்தால் வாழ்க்கையில் அனைத்தும் உண்டாகும். வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். நன்றி, வணக்கம்.